ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று சொல்வார்கள். அனைத்து சாலைகளுமே ரோமாபுரியை நோக்கி செல்கிறது என்பது ஒரு முதுமையான பழமொழி. அதை போன்றுதான் தமிழ்நாடு அரசியலில் கடந்த 75 ஆண்டு கால வரலாற்றை பார்த்தால் அரசு கொடுத்திருக்கிற எந்த திட்டமாக இருந்தாலும் மிக சிறந்த தலை சிறந்த ஒரு தலைவன் இந்த நாட்டு மக்களுக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்காக, மனவளர்ச்சி குன்றியவர்களுக்காக கீர்த்திகொள் போக பொறுப்புவியே ஒன்றின் கீழ் இருக்கும் கடைக்கால் எங்கள் சீர் தொழிலாளர்கள் உழைத்த நரம்புகள் தோள்கள் என்று பாவேந்தன் பாரதிதாசன் வரிகளுக்கு இணங்க தொழிலாளர்கள், கஷ்ட நிலையில் உள்ளவர்கள், விளிம்பு நிலையில் உள்ளவர்கள், கடைநிலையில் உள்ளவர்கள் என்ற அத்தனை பேர்களுக்காகவும் காடு களைந்து கழனி திருத்தி மேடு பள்ளங்களை சமன் செய்து நெற்றி வியர்வையை இந்த நிலத்தில் சிந்துகிற அந்த விவசாயிகளுக்காகவும் கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்காகவும் கடந்த 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல இன்று வரை இயக்கமில்லாதவர்களின் இயக்கமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக்தி படைத்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று கழகத் தலைவராக பதவியேற்ற நாள். அவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் வணங்குகிறேன். எந்த திட்டம்னாலும் சரி, இன்னைக்கு வீட்டு வசதி துறையில் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு பிறகு நான் அதை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். எந்த திட்டம் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அவர் கொடுத்த திட்டத்தை நீங்க ஒண்ணு என்ன செய்யலாம், படிச்சு பார்த்தேன். 244 பக்கங்கள் இருந்தது. ஒன்னு டாப் அப் பண்ணலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கேனாட் ரீச்சபிள்னு ஒரு உங்க திட்டம். சில நேரங்களில் பார்த்தா சிம் கார்டே இல்லாத மாதிரி இருக்குது. இருப்பதை இருப்பதாக காட்டுவது பழமை, இல்லாத ஒன்றை இருப்பதாக செய்வது புதுமை, இயலாத ஒன்றை இயன்றதாக செய்வது புரட்சி. நீங்கள் மாபெரும் புரட்சியை நாங்கள் செய்ய போகிறோம் என்று உங்களுடைய பட்ஜெட்ல நீங்க சொன்னீங்க, ஆளுநர் உரையில சொன்னீங்க, எலெக்ஷன் அஜெண்டாவில் சொன்னீங்க. 244 பக்கங்களையும் புரட்டி பார்க்கிற போது இதில் எந்த புரட்சியும் இல்லை, இருக்கிறதும் இல்லாததை போன்றிருக்கிறது. பெரிய புதிய திட்டங்களும் சிறப்பிக்கக்கூடிய அளவிற்கு மக்கள் மன்றத்தை கவரக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு எந்த திட்டங்களும் இல்லை, மக்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய திட்டமாகவும் இல்லை. இதை வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை இது தொடர்பான மானிய கோரிக்கையை அடுத்து நாம் பேசிக்கொள்ளலாம். இந்த இடத்துல எங்களுடைய இளம் தலைவர் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பாக மாண்புமிகு பேரவைத் தலைவரிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். ஒரு 204வது பாடலாக புறநானூற்றில் கலைதின் யானையார் என்ற ஒரு பெரும்புலவர் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். ஈயன இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயேன் என்பது அதனும் இழிந்தன்று கொல்லன கொடுத்தல் உயர்ந்தன்று அதன் எதிர் கொல்லேன் என்றல் அதனும் உயர்ந்தன்று. இது புறநானூற்று காலத்திலே அன்றைய ஆட்சியாளர்களுக்கு கவனத்தில் புலவர் சொன்ன விஷயம். இங்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியாளராக இருந்து உங்கள் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கு கேட்காமலேயே கார் கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் கொடுத்தார். கொல்லேன் என்றால் அதனும் உயர்ந்தன்று என்பதை இந்த நாட்டு மக்களினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் எங்களுடைய விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை. இந்த நாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் மீனவ சகோதரர்களுக்கு 20,000 ரூபாய் நிவாரணத் தொகை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாரும் வாயிலே தான் வடை சுடுவார்கள். ஆனால் நான் வந்தால் அடுத்த நிமிடம் இந்த மீனவ சமுதாய மக்களினுடைய பிரதிநிதியாக முதல் கையெழுத்தாக அது இருக்கும் என்பது காணல. இந்த இடத்துல காரை வாங்கி என்ன செய்ய போறோம்? நாட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்த்த வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இங்க இருக்க. நான் எதையுமே குறை சொல்லல.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கார் எப்படி இந்த அவையில் முதலமைச்சர் அவர்கள் கார் குறித்து எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததற்கு இணங்க முதலமைச்சர் அவர்கள் அதை பணிவாக பரிசீலித்து அதை கார் அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்கள் எல்லாம் எல்லா தொகுதிக்கும் போகிறோம், எல்லாரும் தொகுதிக்கு போகிறோம், எல்லாரும் பார்க்குறோம். பல உறுப்பினர்கள் சொன்னாங்க 5 கார் வச்சுருக்கோம், 10 கார் வச்சுருக்கோன்னு. 5 கார் 10 கார் வச்சிருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, தொகுதியில் போய் சுற்றி பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு உறுப்பினர்களும் இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் நாங்கள் போகிறப்போ, கடந்த வாரம் நான் ஒரு கிராமத்துக்கு போனேன், அந்த கிராமத்திற்கு இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினரே வந்ததில்லை. நீங்கள் 5 கார் 10 கார் வச்சிருக்கலாம் பிரச்சனை இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பணியை செய்வதற்கு அவர்களுக்கு வாகனம் தேவை. இன்னைக்கு இருக்கிற தாசில்தார் லெவலிருந்து எல்லாருக்கும் வாகனம் இருக்கு, வாகனம் தேவை, சட்டமன்ற உறுப்பினர் தேவை என்பதை அறிந்து முதல்வர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை சந்தித்து மக்கள் குறைகளை கேட்டு இங்கே அவையிலையும் அமைச்சர்களும் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனத்தை வழங்கியுள்ளார். நீங்கள் அதை குறித்து திரும்ப திரும்ப நீங்கள் இதை கொண்டு வருவீர்களானால் இன்னும் விரிவாக நீங்கள் போய் உங்கள் தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி 5 முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கீங்க, 6 முறை வந்திருக்கீங்க, தொகுதியில் போய் பாருங்க. இப்போ நான்லாம் போய் பார்க்குற ஊரில் இது வரைக்கும் எங்கள் கிராமத்திற்கு எம்எல்ஏ வரலன்றாங்க. 5 கார் இருந்து 6 கார் இருந்து என்ன பிரயோஜனம்? இனிமேல் பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர் போய் கிராமத்துல போய் மக்களை போய் பாருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு, இது போல தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வருவதனால்தான் மீண்டும் உருவாகுது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் இந்த விவாதம் ரொம்ப ஆரோக்கியமாக நடக்கணும், சுமூகமாக நடக்கணும் தான் எல்லாம் விரும்புகிறோம். மாண்புமிகு உறுப்பினர் பேசுகிறப்ப சொன்னார் வாயில் வடை சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வாயில் வடை சுட்டாங்க? மக்கள் யாருக்கு அதனால தீர்ப்பு வழங்கினான்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் சொன்னாங்க இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் ஆட்சிக்கு வந்த 100 நாள் தான் ஆச்சு, ஆட்சிக்கு வந்தது 100 நாள் தான் ஆச்சு. இப்போ இவங்கெல்லாம் கொடுக்க முடியுமா? இந்த திட்டங்களை நான் அறிவிச்ச தேர்தல் வாக்குல நிறைவேற்ற முடியுமான்னு கேட்டவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு 110 விதியின் கீழே மாண்புமிகு முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டமா அறிவிச்சு தான் இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இலவச பெண்களுக்கு வெற்றி பயணம் திட்டமாக இருக்கட்டும், கேஸ் சிலிண்டர் திட்டமாக இருக்கட்டும், அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் எல்லாம் படித்து பார்த்தேன், கொள்கை விளக்க அறிக்கையை படித்து பார்த்தேன், எதுவுமே புதுசாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி அதிகாரங்கிறது தொன்று தொட்டு இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா நீதி கட்சி காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களும் சரி, காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களும் தான் நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன மாற்றம்னு கேட்டாங்க. ஆட்சி வந்தது பிறகு வீடு கட்டும் உரிமையாக இருக்கட்டும், கட்டிடம் கட்ட உரிமையாக இருக்கட்டும், நேர்மையான முறையில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோன்னு கொடுக்காம நம்ம அனுமதி கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் மாற்றம். இந்த மாற்றம் பண்ணிட்டு தான் இருக்கோம். மாற்றம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? இதுதான் பெரிய புரட்சி. நன்றி. மாண்பு கே நேரு அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, வாயில வடை சுடுறோம் நாங்க சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க உறுப்பினர். இல்ல இல்ல, நீங்க சொன்னதுதான் அவர் சொன்னார். மேல சட்டத்துறை அமைச்சர் சொன்னார், நீங்க கார் வேணுங்கிறவங்க, நீங்க சட்டத்துறை அமைச்சர் சொன்ன கார் வேணுங்கிறவங்க நீங்க தொகுதியை சுற்றுப்பார்த்து இருக்கு. அவரை நீங்க போல ஒரே தொகுதியில 3 தடவை வெற்றி பெற்றிருக்கார். 3வது தடவை ஒரே தொகுதியில 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். மக்கள் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார். அதுவா முக்கியம். அதை பார்த்து யாரு அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பணிகளை ஆற்றுவதற்கு அரசின் சார்பாக வாகனங்கள் வழங்குற போது யாருக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. நீங்கள் எத்தனை கோடியில் கார் ஓட்டினாலுமே அரசு கொடுக்கின்ற காரிலே போகிற போது அதற்கு தனி மரியாதை இருக்கும் ஒன்று. ஆனால் எங்களை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்களா? அதெல்லாம் யார் அப்பா காசு? மான் உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசுகிறார். மான் உறுப்பினர் மாண்பு கே நேரு அவர்கள். அமைச்சர் என்ன சொன்னீங்க? 24 அவை முன்னவர் உட்காருங்க. அவை முன்னவர் கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணி அது எந்த பணம்னு கேட்டேன். கே நேரு கே நேரு அவர்கள். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அமைச்சர், அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் செஸ் நடத்தினாரு, ஹாக்கி நடத்தினாரு. அது மாதிரி தான் வெளிநாட்டில் இருக்கிறது மாதிரி இங்கே இருக்கிறவங்க கார் நடத்தினாரு. கார் நடத்த நீங்கள் 20 இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் கார் நடத்தின உட்காருங்க உட்காருப்பா தம்பி, உட்காருங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க.
கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்பு அவை முன்னவர், மாண்பு அவை முன்னவர் உட்கார சொல்லுங்க. எங்க அரசு கொறடா எங்க? அரசு கொறடா. பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு கொறடா எங்க பாக்குறீங்க? இங்க அரசு கொறடா கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்கார சொல்லுங்க எல்லாரையும். அவர் உட்கார ஸ்போர்ட்ஸ் சொல்லுங்க. மினிஸ்டர் இல்லைன்னு சொல்ல, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், அதனால செய்தார்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் 24 கோடி செலவு பண்றவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாகனம் வாங்கி தருவதை பற்றி நீங்கள் பேசுவது எவ்வளவு நிலையில் இருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. மைக் கொடுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அவர் நடத்துறாரு சொன்னார். நீங்கள் கூட தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்தீங்க. 10 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஒன்றுமே செய்யாமல் நிறுத்திட்டீங்க. நீங்கள் மெடலை யாருக்கும் கொடுக்கல, நீங்கள் செய்யவே இல்லை. நீங்கள் அதுக்காக உங்களை மாதிரியா நாங்கள் இருக்கணுமா? எப்படி? இல்லை, நீங்கள் ஆதார் இருந்தால் சொல்லுங்க. இப்போ நீங்கள் செய்யலன்னு சொல்லுங்க. இருங்க, கார் ரேஸுக்கு நீங்கள் செலவு பண்ணியான்னு சொல்லுங்க. மாண்பு அவை முன்னவர் பேசுங்க. இல்லை இல்லை, உட்காருங்க நீங்க. அண்ணே உட்காருங்க. அண்ணா இருங்கண்ணே, உட்கார சொல்லுங்க. அதனால கேட்குறேன். முன்னவர் நான் சொல்றேன். மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. இந்த கார் பிரச்சனை உட்காருங்க உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. பாருங்க உட்காருங்க. இந்த இருங்க உட்காருங்க இருங்க. இந்த கார் பிரச்சனை பற்றி இல்லைங்க, இந்த கார் பிரச்சனை பற்றி தயவுசெய்து ஒரு முடிவுக்கு வாருங்க. ஏன்னா ஒரு மாண்புமிகு உறுப்பினர் அவர் தன்னுடைய இயலாமை குறித்து, பொருளாதார நெருக்கடி குறித்து இதே போன்று மற்றவர்களுக்கும் சிரமம் இருக்குமோ என்று கருதி ஒரு கோரிக்கை வைத்தார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அப்படி யார் யாருக்கு கார் தேவைப்படுமோ என்று கணக்கெல்லாம் எடுத்து பார்க்காமல் எல்லோருக்கும் வாரி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கார் திட்டத்தை அறிவித்தார். இதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வசதி வாய்ப்பும் இருக்கிறது, மற்ற பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள், எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னபோது, தேவை இருக்கின்றவர்கள் அந்த வாய்ப்பு எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது என்று கருதுகின்றவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் அதில் தடை எதுவும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கார் பிரச்சனை பற்றி தொடர்ந்து பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டு, ஏன்னா ஒரு உறுப்பினருடைய உள்ளக்கடைக்கை புரிந்து கொண்டு, அவர் அவசியத்தை புரிந்து கொண்டு, அதே போன்று விரும்புகிற, வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிற, இன்னும் கூட பல்வேறு நிலைகளில் சிரமத்தில் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் அதை உறுதியாக அதை பயன்படுத்தி கொள்ளுகின்றவர்களுக்காகத்தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர, எனக்கு 10 கார் இருக்குது, 4 கார் இருக்குது, நான் தேவையில்லை என்றால் இங்கே வந்து பதிவு பண்ண தேவையில்லை. அது தேவையற்ற ஒரு செய்தியாக நான் கருதி இங்கே விட்டுருங்க. வேறு உட்காருங்க. நீங்கள் இல்லைங்க உட்காருங்க. அதுக்காக வந்து இருங்க. அரசாங்கம் அதுக்காக கார் கொடுத்ததற்காக நீங்கள் வந்து அந்த மானியத்தை கொடுக்கவில்லையே, இந்த திட்டத்தை அறிவித்து என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இதுவும் தேவை, அதுவும் தேவைதான். இருங்க, அந்தந்த காலகட்ட இல்லை தேவை இல்லை, எது தேவையோ உரிய நேரத்தில் அது அளிக்கப்படுகிறது. விரைவாக தொகுதிகளுக்கு சென்று தங்கள் பணிகளை ஆற்றுவதற்கு இது ஏதுவாக இருக்குமேனால், அது பயனுள்ளதாக இருக்குமேனால் அதை செய்ய வேண்டும் என்கின்ற முதல்வருடைய அறிவிப்பை நான் வரவேற்று அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, இதை ஒரு பிரச்சனையாக்கி இதை கொடுத்தீர்கள், அதை ஏன் கொடுக்கவில்லை, இதை ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. உறுப்பினர் மார்கண்டி, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய உறுப்பினர் பேசும்போது இங்கே முதலமைச்சர் 110 அறிவிப்பில் கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு, யார் யாருக்கு கார் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க, விவசாய கடன்லாம் இன்னும் தள்ளுபடி பண்ணல, அதெல்லாம் நீங்கள் தேர்தல் கொடுத்த அறிவிப்பு, வாக்குறுதி. ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, சென்ற அரசு கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு இப்படிலாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எனவே பாருங்க, இந்த ஒன்று சொல்லிடுறேன். இந்த பக்கமா இருங்க, அமைதியா இருங்க. நீங்க அமைச்சர், நீங்க கூட பேசக்கூடாது. அமைச்சர், இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக எந்த பக்கத்தில் இருந்து தேவையற்ற குரல் வந்தால் நடவடிக்கைக்கு உள்ளாவில் என்று நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விரும்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவர் பேசினா ஒரு மரியாதை கொடுத்து அவர் பேச அனுமதியுங்கள். அவை முன்னவர் பேசினா அவர் பேசுகிற போதே நீங்கள் தான் எழுந்திருக்கிறீர்கள், இதெல்லாம் முறையல்ல. எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் சுருக்கமாக கருத்து சொல்லுங்க. எனவே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஸ்டாண்ட் வந்து, அரசு வந்து கண்டிப்பாக யாருக்கெல்லாம் கார் தேவையோ அந்த நிலைமையில் இருக்கிறவங்களும் வாங்கி கொடுங்க, திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். நீங்களும் கார்லாம் யாரும் வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. கார் வாங்கிக்கோங்க, எல்லா தொகுதியும் சுற்றுங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, காரை சுற்றி அந்த விவாதம் வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 3வது முறையாக தொகுதியில் நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவரை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. அதே போல் இங்கே
ஒரு கார் ரேஸை பற்றி இங்கே ஒரு ஆர்குமெண்ட் வருது, ஒரு பேச்சு வருது. இது வந்து நீங்கள் அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஸ். அது முதலாக ஏசியாவிலே முதன்முறையாக சிட்டிக்குள்ள இரவு நேரத்தில் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு நடத்தி காட்டினோம். இதை தடுப்பதற்கு அப்போது பல பேர் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. இது பாதுகாப்பு இல்லை, இது போல் ரொம்ப ஸ்பீடாக போகும் காரெல்லாம், அதெல்லாம் நிப்பாட்டணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கோர்ட் வந்து கடுமையாக கண்டிச்சுது. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டை வந்து நீங்கள் தடுத்து நிப்பாட்டுறது முயற்சி செய்கிறீங்க, இதை நீங்கள் நடத்த வேண்டும் என்று வெற்றிகரமாக எங்களுடைய ஆட்சியில் அதை நடத்தி காட்டணும். கார் ரேஸை கொச்சப்படுத்துவது நீங்கள் எங்களை கொச்சப்படுத்தவில்லை, அந்த விளையாட்டு வீரர்களை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க. மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். தலைவர் அவர்களே, இப்போ கார் கொடுத்தது அரசுக்கு இப்போ மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்குது, கார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தவிர்க்கலாம்னு நீங்கள் சொன்னீங்க. சென்ற ஆட்சியில் நீங்கள் நிதி பற்றாக்குறை காரணமாக தான் மகளிர் உரிமை தொகை கூட லேட்டாக ரொம்ப 24 மாதம் கழித்து தான் நீங்கள் அறிவிச்சிங்க. என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவில் கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலான்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அதனால ஒவ்வொரு அரசு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாகனம் என்பது மிகவும் அவசியம். ஏன்னா தொகுதி முழுதும் போனாதான் இப்ப நீங்களாம் பேசுறீங்க, தொகுதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க. அது காரணம் என்ன? தொகுதி மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு ஏரியால என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன நிலைமைனா, இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இன்னொருத்தரோட கார் கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களுடைய பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களுடைய வாகன டிரைவர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இந்த திட்டம் மிகவும் அவசியமான திட்டம். மக்களுடைய கோரிக்கைகளை இங்க சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கணும்னா அது தேவை. அதை உணர்ந்து தான் சொல்லியிருக்காரு ஒழிய கண்டிப்பாக இது ஆடம்பரம் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இதை பற்றி முடிவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கார் பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவை முன்னவர் என்ன சொல் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க. அவை முன்னவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் நிதியை பற்றி சொன்னேனே தவிர வீரர்கள் வந்து கொச்சைப்படுத்துவதை போல் என்று வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருப்பது அவை குறிப்பிலிருந்து நீங்கள் தயவு கூர்ந்து இல்லை, எந்த வீரர்களை பற்றி நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. எவ்வளோ நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னோமே. இருங்க சொல்லியிருக்கிறோம். நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டு தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குப்பா. மார்க்கண்டேயன் சொல்லின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவர் ஆரம்பிச்சு விட்டார், இன்றைக்கி வரைக்கும் அமைதியாக போச்சு. அவர் எப்போ ஆரம்பித்தாலும் இதே பிரச்சனை தான். இங்கே பாருங்க, வரங்க எதுங்க, ஒரு நிமிஷம் சொல்ல உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. வாயிலே வடை சுடுகிறார் என்ற வார்த்தை ஏற்கனவே இந்த பக்கம் வந்தது, அது அவை குறிப்பில் இருக்கிறது. இவரும் வாயில வடை. இப்போ என்ன இந்த கவலை வந்திருக்கிறது என்றால், சட்டமன்றத்துக்குள்ளவே எல்லோருமே வாயிலை வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார். எப்போது நமக்கெல்லாம் திட்டம் என்று காத்திருக்கிற மக்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உறுப்பினர் ஜிவி மார்க்கண்டேயன் அவர்கள். என்ன காரணம் முடிச்சு பேனா தான் இல்லையே, அந்த திட்டமே இல்லையே. நான் தான் சொல்றேன், திட்டமே இல்லையா, அறிவிப்பா வந்தது இல்லையே. விடுங்க, சொல்லியாச்சு, விடுங்க. சரி, மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், இன்னும் சொல்ல போனால் முன்னாள் துணைவேந்தர்கள், பொதுவெளித்தலில் ஏற்பொருளும் கலைஞருடைய சேவையை பாராட்டி இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் தான் சிற்பியாக இருந்து திராவிட இயக்கம், அவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டுக்கு போட்ட ஆணை இருக்கிறது பார், அதுக்கு இணையான ஆணை யாரும் போட முடியாத அளவுக்கு அவர் செய்தவர். அதனால் அவருக்கு ஒரு நினைவு ஒரு சின்னத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அது பொதுப்பணித்துறையின் சார்பாக தான் அந்த கோரிக்கை ஏற்று இங்கே பொதுமக்களுடைய இசைவையெல்லாம் பெற்று அதற்கு பின்னால் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மனு செய்யப்பட்டு ஒன்றிய அரசாங்கத்துடைய சுற்றுச்சூழல் அதுக்கு அனுமதி தந்தார்கள். அதுவோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கமே அந்த பேனாவை வைக்கலாம் என்று ஒன்றிய அரசாங்கம் அனுமதி தந்து விட்டது. இந்த நிலையில் தான் மாண்பு முதலமைச்சரிடத்திலே எங்கள் துறையின் சார்பாக கேட்டபோது அவர் சொன்னார், இன்றைக்கு இப்பொழுது இது அவசியமா என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்ல, இன்றைய பொருளாதாரத்திற்கு தேவையில்லை, என்றைக்கு தமிழ்நாட்டிலே பொருளாதாரம் என்றைக்கு சீர் செய்கிறதோ அந்த காலத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று வேண்டாம் என்று சொன்னவர் என்னுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் வேண்டாம் என்று சொன்னார் என்று பத்திரிகை செய்தி வந்தது. பேரா வைக்கிறதுக்கு ஒரு கூடுதல் செய்தியாக ஒரு கூடுதல் செய்தியாக ஒன்றை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்ப்பும் பல தரப்பில் வந்து அந்த உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டும். மாண்பு உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எப்போது நான் பேசினாலும்
இடையூறாகத்தான் இருக்கும் என்று அவை முன்னவர் சொன்னதையும் நீங்கள் அவை குறிப்பிலிருந்து எடுக்க வேண்டும். நான் இது 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராகவும் ஏற்கனவே 2 முறை 25வது வருடத்தில் மதுரை சட்டக்கல்லூரியிலே படித்து முடித்து விட்டு வந்ததற்கு பிறகு 25 ஆண்டு காலம் 27 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றுகிறேன். 5 ஆண்டு காலம் ஒன்றிய குழுவினுடைய தலைவராக பணி செய்திருக்கிறேன். அதே தொகுதியிலே அதே இடத்தில் தான் நான் தேர்தலில் நின்றிருக்கிறேன். நின்ற தேர்தல்கள் அத்தனையும் நான் வென்றிருக்கிறேன். நான் ஒன்றை மட்டும் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் விளாத்திக்குளம் தொகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில் 35% எல்லையை கொண்டிருக்கிற பகுதி. 35% நிலப்பரப்பு அங்கு இருக்கிறது. 143 கிராம பஞ்சாயத்துக்கள், 500 ஹேம்லெட் வில்லேஜ்கள், 3 பேரூராட்சி என்று ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு சொந்தமான அந்த விளாத்திக்குளம் தொகுதி. ஏறக்குறைய 56 கிலோமீட்டர் கடற்பரப்பு, பல்வேறு குக்கிராமங்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் நான் ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு மக்களினுடைய இதயத்திலும் இருந்த காரணத்தினால் தான் இந்த அவைக்கு தேர்வு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால இந்த திட்டம், இந்த வீட்டு வசதி துறை, இந்த மானிய கோரிக்கையில பேசுவதற்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாடத்தில் இருக்கிறவர்கள், என் விளாத்திக்குளம் தொகுதியில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய வாக்காளர் பெருமக்கள், எங்கள் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வீட்டு வசதி துறை என்பது, நகர்ப்புற வளர்ச்சித்துறை என்பது இன்று நேற்று உருவாக்கப்பட்ட ஒரு துறை அல்ல. இதனுடைய பூர்வாங்கத்தை நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டம் ஒரு பயோனியரான ஒரு மாவட்டம். கீழடி, எங்களுடைய சிவகலை தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி கரையில் இருக்கிறது. ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி வருவதற்கு முன்பே, சென்னை துறைமுகம் சென்னைப்பட்டினம் வருவதற்கு முன்பே கொர்க்கை தான் முதலான ஒரு துறைமுகம், பாண்டியர்களுடைய துறைமுகம். அந்த கொர்க்கை அமைந்திருக்கிற அந்த தூத்துக்குடி மாவட்டம், அந்த இடத்துல அகலாய்வு செய்து கராப்பா மொஹஞ்சதாரோவுக்கு இணையான பல்வேறு நகரப்புறங்களில் வாழ்ந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் முன்னாள் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் புளோரிடால இங்க இருக்கக்கூடிய ஆய்வகத்துக்கு அனுப்பி 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பழமையான நாகரிகம் இந்த தமிழ்நாட்டு நாகரிகம், ஒரு பிளான்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் பீப்புள் தமிழ்நாட்டு மக்கள் என்பதை அவர்கள் வெளிக்கொணர்ந்தார்கள். அது பொருளை நாட்டு நாகரிகமாகவும், கீழடியிலே அருங்காட்சியகமாகவும், எக்மோர்ல ஒரு அருங்காட்சியகமாகவும் அதையெல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் ராஜராஜ சோழன் அவர்கள் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை, இந்த பிளானிங்க்கு அதை எப்படி இவ்வளவு டன்னேஜ் உள்ள ஒரே ஸ்டோனை மேல ஏத்த முடியும் என்பது ஒரு வரலாற்றுக்கே வியப்பாக இருக்கக்கூடிய அந்த பிளானிங். கங்கை கொண்ட சோழபுரத்திலே ராஜேந்திர சோழன், மாரபுரம சுந்தரபாண்டியன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய கிழக்கு கோபுரம், எங்களுடைய வெட்டுவான் கோயில் என்று நம்மளுடைய காவேரியில் கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணை, இதெல்லாம் நம்ம பிளானிங் உடைய மிகப்பெரிய திட்டமிடல். இதுக்கு பிறகு சுதந்திர இந்தியா, பிரித்தானியர்கள் ஆட்சி செய்தார்கள். நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், நம்மளுடைய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், நம்ம இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை என்ற ஒரு மிகப்பெரிய கட்டுமானத்தை, போட் கிளப் எல்லாம் அவங்க உருவாக்கிய பிளான்ட் சிட்டி. அதுக்கு பிறகு உலக வரலாற்றில் எந்த பேனாவுக்காக ஒரு தலைவனை பற்றி பேசினார்களோ அந்த முத்தமிழறிஞர் கலைஞர், அந்த கலைஞர் தான், அந்த தலைவர் தான் அண்ணா நகர். இன்னைக்கு சென்னையில் ஒரு பிரதானமான ஒரு சிட்டி எதுன்னு பார்த்தா அண்ணா நகர், அடையார், ஃபெசட் நகர், கே நகர், அசோக் நகர் என்று வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரிய கட்டுமானங்களை எல்லாம் உருவாக்கிய ஒரு மாபெரும் மனித புனிதர், மனித தலைவர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நான் இதை ஏன் குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், முன்னாள் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் இன்று அவையில் இல்லை. அவரை பற்றி எந்த குற்றச்சாட்டுக்கும் நான் சொல்ல வரவில்லை. கடந்த 75 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் இங்கு சேரிகள் தான் இருக்கிறது, இங்கு மக்களினுடைய வாழ்வாதாரம் என்ன இருக்கிறது என்பதை பேசினார்கள். எங்களுடைய தங்க தலைவன், எங்களுடைய தானை தலைவன் தான் முதலில் குடிசைகளில் இருக்கிறவர்கள், குளத்துக்கரையில் இருக்கிறவர்கள், ஆற்றுப்படுகைக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள், கால்வாயிலும் கழிவு நீரிலும் தன்னுடைய ஓலை குடிசையிலையும் பேப்பரையும் போட்டு வசிக்கிறவர்களுக்கெல்லாம் குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கி கொடுத்த மகத்தான தலைவர்.
இந்தியாவுல கன்ஸ்ட்ரக்டிவ் கான்கிரீட் ஹவுஸ் யாருக்கு? அனைத்து தகுதியான மக்களுக்கும். ஆதிராடா அவர்கள் பிற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், கடைநிலையில் இருக்கிறவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவர் கட்டி கொடுத்தார். அந்த தலைவன் கட்டி கொடுத்த அந்த திட்டத்தை கூட எங்களுடைய தலைவர் சூரியனை சுத்தி பூமி ஒரு மணி நேரத்திற்கு 1,07,200 கிலோமீட்டர் பர் ஃபீல்ட்ல வந்து அந்த ஆர்பிட்ல தன்னைத்தானே சுத்தி கொண்டு அதுவும் சுழன்று கொண்டு இருக்கிறதாகத்தான் சயின்ஸ் சொல்லுது, ஃபேஸ் சயின்ஸ் சொல்லுது. அவ்வளவு சக்தி படைத்த உழைப்புக்கு சொந்தக்காரர், இரவும் பகலும் பாராது உழைத்திட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குடிசை மாற்று வாரியம் கூட அவங்கள சொல்லிடக்கூடாது. நகர்ப்புற மேம்பாட்டு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சொல்லி அதை உருவாக்கி இந்த மெரினா பீச் இருக்கு பதிலா. நான் என்ன கேட்கிறேன், உங்களுடைய அமைச்சர்கள் நீங்கள் சிறப்பாக பேசுங்கள், இந்த ஆட்சியை சிறப்பாக செய்யுங்கள். மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், அதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் மாடி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம், அவர்களை மிட்டா மிராசுதாரர்களுக்கு இணையாக வர வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனா அந்த நம்முடைய பீச்சில் இருந்து சாந்தோம் முறைக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஹவுசிங் போர்டு வீடெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வங்கக்கடலினுடைய தென்றல் காற்றை அவர்கள் சுவாசித்துக் கொண்டு மிகப்பெரிய வசதியானவர்களுக்கு இணையாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வரலாற்றை உருவாக்கிய இயக்கம் திராவிட இயக்கங்கள். இதே மாதிரிதான் ஒவ்வொரு திட்டமும் இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் கிளம்பாக்க நீங்க பேருந்து நிலையத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களை இங்கிருந்து நம்ம அண்ணா சென்டனரி லைப்ரரியை நாங்க உருவாக்கினாலும் சரி, பொதுப்பணித்துறை மூலம் நம்மளுடைய பிளானிங் கமிஷன் மூலமா இங்கிருந்து போகப்பட்ட கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக 1000 பெட் கொண்ட ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, ஓமந்தூரார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக பக்குவப்பட்டு மிக சிறப்பாக வழிநடத்தி இருக்கிறது. இப்படியெல்லாம் நாங்கள் 75 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த மக்களுக்கு மிக சிறப்பாக பணியாற்றிய காரியத்தினால் தான் நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறீர்கள். ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற உங்களிடம் நாங்கள் இவ்வளவு சிறந்தவர்கள் என்ற காரணத்தினால் தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற யோகிதை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கிறது. அந்த ஆலோசனையை நாங்கள் சொல்கிற போது அதை நீங்கள் ஆலோசனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நீங்க உடனே என்ன பண்றீங்க, இந்த அவையில பல்வேறு விவாதங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அது ஒவ்வொரு அமைச்சர்களும் குற்றம் சொல்லக்கூடிய அளவிற்கே நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு கோரிக்கையாகவோ ஒரு அரசினுடைய திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் பேச வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதை பக்குவமாக வாங்கி ப்ளீஸ் உட்காருங்க. நான் எதையுமே குறை சொல்லல, குறை சொல்லல. அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் நல்லா பேசிட்டு வந்தார். ஒவ்வொரு அமைச்சரும் குற்றம் சொல்கின்ற அளவுக்கு நடந்து கொள்ளுன்னு சொல்றது நான் கரெக்டா? அதை மட்டும் அந்த வார்த்தை அதை சொல்ற வார்த்தை சொல்லுகிற வார்த்தையை தான் தப்புன்னு சொல்றாங்க. எடுத்துறேன், அதை மட்டும் எடுத்துடலாம். இல்ல அதை மட்டும் விட்டு நீங்க பேசுங்க. அடுத்தது இல்ல, அதாவது ஸ்பீக்கர் சார், பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது இடையில வந்து அதை ஸ்டக் பண்ணி நிப்பாட்டி விடணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த ஃப்ளோ அதை எதுக்காண்டி நான் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்ல வேண்டாம், விடுங்க. இல்ல, நான் இதை எதுக்காண்டி சொல்றேன்னா பேசுங்க. எங்களுடைய இந்த கட்டமைக்கப்பட்ட உங்களுக்கு சொல்கிற இந்த ஆலோசனைகள் நான் எந்த அமைச்சர்கள் சொல்லிட்டு நான் வந்து யாரையுமே வன்மமாகவோ ஏதாவது சொல்லல. ஒரு அமைச்சர் இங்க பேசுகிற போது இந்த தமிழ்நாடு வந்து இன்னைக்கு எவ்வளவு ஜிடிபி growthல இருக்கு, இன்னைக்கு இரட்டை இலக்குல 12% 13.4% வரைக்கும் நாம உயர்ந்திருக்கிறோம். அதுக்கு காரணம் ஏற்கனவே இங்கு பேசிய ஒரு அமைச்சர் சொன்னார், 30 ஆண்டு காலத்திற்கு முன்பு சைக்கிளில் சென்றவர்கள் என்று சொன்னார். நான் யாரையும் குறை சொல்லல. 30 ஆண்டு காலத்திற்கு முன்பு சைக்கிளில் செல்கிற போது அன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வாகனங்கள் எவ்வளவுன்னா 31,80,000 தான். நீங்க 90ல நீங்க எவ்வளவு வாகனங்கள் எடுத்து பார்த்தோம்னா 31,80,000 வாகனங்கள் தான் நம்ம நாட்டில் இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு வாகனங்கள் இருக்கிறது? 3,85,00,000 வாகனங்கள் இருக்கிறது. இதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இங்க பைக்கு காரு எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இருங்க ப்ளீஸ், நான் உங்களை யாரையும் ஒண்ணு சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகம் ப்ளீஸ், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்தியாவில் நம்ம தான் டாப் 1ல இருக்கோம்.
நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் எல்லாத்துலயும் எதுக்காண்டி இதை சொல்றேன்னா ஜிடிபில ஃபர்ஸ்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பெரிய growth நம்மளால வர முடிஞ்சிச்சு. இந்த விஷயத்துல ஏங்க நாங்க சொல்றோம், இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், உலக வரலாற்றுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையே, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல், எந்த தனி மனிதனும் எந்த தொழிலை வேணாலும் செய்யலாம். ஒரு தனி மனிதன் அது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் பேரவைத் தலைவர் உட்பட தொழில் செய்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் சட்டத்திற்கு புறம்பான தொழிலை மட்டும்தான் செய்துவிட முடியாது. சட்டத்திற்கு புறம்பான தொழிலாம் செய்ய முடியாது. ஒருவர் கல்லூரியை நடத்துவதற்கோ, ஒருவர் கல்குவாரி நடத்துவதற்கோ, ஒரு கிரஷர் நடத்துவதற்கோ எல்லாத்துக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் அதை சட்டப்படி நடத்துகிறார்களா என்பதைத்தான் பார்க்க வேண்டும். இங்கு பேசுகிறவர்கள் விதிமுறைகளை மீறி இருக்கிறது என்பதை போன்று சொல்லி வெளியில் தொழில் செய்கிற அத்தனை பேரையுமே ஏதோ ஒரு அச்சுறுத்தலை செய்வதை போன்று ஆட்சியாளர்களை நடந்து கொண்டால் இந்த நாட்டில் வியாபாரம் குறைந்து போகும். அங்கு இருக்கக்கூடியவர்கள் அச்சப்படுகிறார்கள். நான் அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் குற்றம் எது இருந்தாலும் சரி, நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் அரசு. ஆனால் இந்த நாட்டில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு அருமையான முதுமொழியை உங்கள் கட்சியினுடைய கொள்கையாக வைத்திருக்கிறீர்கள். எங்க இருக்கக்கூடியவர்களையும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். இங்கே பங்களாதேஷை சேர்ந்தவர், இங்கே வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர், செவன் சிஸ்டர்ஸ் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு வேலைகளில் வேலை செய்யறாங்க. எங்க ஊர்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்க இருக்கக்கூடிய முடிங்க, சீக்கிரம் முடிங்க. இப்போ கல்வி போன்ற பல்வேறு இடத்துல விஐடி உடைய விஸ்வநாதன் 1967 கலைஞரால், பேரறிஞர் அண்ணாவால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 25 வயது 26 வயதிலே நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டார். இன்னைக்கு விஐடி பல்கலைக்கழகம் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. ஆர்எம்கே கல்வி நிறுவனம் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சிறந்த கல்வியாளர்களாக நன்மதிப்பை பெற்ற தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றையே இல்ல, நான் எதை தப்பா சொல்லல. ஒரு விஷயம், தொழிலாளி 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான், 800 ரூபாய் சம்பாதிக்கிறான், 500 ரூபாய் சம்பாதிக்கிறான். 500 ரூபாய் சம்பாதிக்கிற அந்த தொழிலாளி என்னைக்காவது நான் கோடீஸ்வரன் ஆயிர முடியுமான்னு சொல்லி ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி தன் வாழ்நாளெல்லாம் இழந்து வாழ்க்கையை இழந்து போயிடலாம். இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரியான தவறுதலான தொழில்களைத்தான் நாம் செய்துவிடக் கூடாது. வெளியே நம்ம எந்த தொழிலை செய்யலாம்? மற்ற சட்டத்திற்கு உட்பட்ட தமிழ்நாடு அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்கவில்லை. அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட அத்தனை தொழிலுமே செய்யலாம். அவை முன்னவர் எங்க முடிக்கிறேன் நிமிஷம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் நீங்கள் 10 நிமிடத்தையும் 15 நிமிடம் என்று சொன்னீங்க. 15 நிமிடத்தை தாண்டி விட்டது, பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லோருக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருங்க. உறுப்பினர் நீங்க முடிச்சிருங்க, நன்றி சொல்லுங்க. அடுத்த உறுப்பினர் நான் கூப்பிட்டுருவேன். சரி, வீட்டு வசதி துறையில சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இங்க முடிக்கிற மாதிரி தெரியல. அவர் இல்ல, சென்னை பெருநகர முடிச்சிருங்க, நன்றி சொல்லி முடிங்க. அடுத்த வளர்ச்சி நான் கூப்பிடணும். இல்ல, எல்லாரும் ஒப்புக்கொண்ட ஒன்று 15 நிமிடத்துக்குள்ள முதல்ல பேசுறோம். 15 நிமிஷம் சொன்னா எல்லாருக்கும் தெரியல. உறுப்பினர் மூவி கருப்பையா, நீங்க இதை பற்றி நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வேலை ஆகாது. வேண்டாம், நன்றி சொல்லி முடிங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்க கொறடாவே சொல்றாரு, முடிங்க. இல்ல, ஒரே ஒரு விஷயம், எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொடுங்க. இங்க இருக்கக்கூடிய நாங்க எங்களுடைய விஷயத்துல எங்களுடைய ஆட்சி பல்வேறு காலகட்டங்களில் மிக சிறப்பான பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறது. நீங்கள் ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறீர்கள், மை ஹோம் சொல்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறீர்கள். அதுல 1 லட்சம் வீடு 5 ஆண்டு காலத்திற்கு 15 லட்சம் ஒரு வீட்டுக்கு என்று சொல்லி இருக்கிறீர்கள். அதுல கேப் ஃபில்லிங் ஃபண்டா 3500 கோடி, ஒரு வீட்டுக்கு 3.5 லட்சம் சொல்லிக்கிறீங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு? 18 லட்சம். 18 லட்சம் வீட்டுல இவங்களுக்கு ரெண்டலுக்கு கொடுக்க போறீங்களா, அவங்களுக்கு ஓனா கொடுக்க போறீங்களா, இல்ல ரெண்டட் பேசிஸா வந்தவங்களை திருப்பி ஹவுஸ் ஓனர் ஆக்க போறீங்களா? அதுக்குள்ள சீவேஜ், அதுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், அவங்களுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பணம் ஒதுக்கி இருக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய திட்டத்தை கொடுத்திருக்கிற நீங்க அந்த பக்கத்துல 244 பக்கத்துல உங்க மை ஹோம் அந்த ஒரு பேனாவினுடைய 10 பைசா மையளவுக்கு கூட அதனுடைய திட்டத்தினுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் இல்ல. உறுப்பினர் மூவி கருப்பையா அவர்கள் போதும் சொல்லிட்டீங்க, நிறைய சொல்லிட்டீங்க, போதும். மூவி கருப்பையா அவர்கள் சுருக்கமா பேசுங்க. மூவி கருப்பையா அவர்கள். மாண்புமிகு
பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லைங்க அவரால் இல்லை 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 அரசு இல்லை கொறடா நீங்கள் விரும்புகிறீங்க இல்லை முடிங்க முடிங்க நன்றி சொல்லி முடிங்க. அதனால ஒன்றுபட்ட வளர்ச்சி. நம்மளுடைய ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி ரயில்ல 2 தண்டவாளம் மாதிரி இருந்தா தான் ஒரு ஆட்சி மிக சிறப்பாக போகும். இந்த ஆட்சியை நான் வெகு சிறப்பாக மதிக்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை, மயிர் நீப்பின் உயிர் நீக்கும் கவரிமான். அது ஒரு மிகப்பெரிய முதுமொழி. இந்த சட்டமன்றத்தினுடைய கதவுகள் மூடப்படுமையான நீக்கிறதை விட இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஒன்றும் பெரியதில்ல. விளாத்திகுளம் மக்களினுடைய குரல் வலை நெரிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதை நினைவுபடுத்துவதற்கு நான் இந்த அவையிலே என்னுடைய கருத்தை பதிவு செய்து, எங்கள் பகுதி மக்களினுடைய குரல் என்றுமே இந்த சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். ஏற்கனவே அவை உரிமை மீறல் பிரச்சனை விஷயமாக என்னுடைய கடிதத்தை கொடுத்திருந்தேன். நீங்கள் இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். மக்களினுடைய கருத்துக்கு இந்த அவை என்றுமே மதிப்பு கொடுக்க வேண்டும். மக்கள் பிரச்சனைகளைத்தான் இங்கு பேச வருகிறோம். எங்களுடைய தலைவர் எங்களை பண்பட்ட மனிதர்களாக வர வேண்டும் என்பதுதான். கருப்பையா அவர்கள், மாண்புமிகு கருப்பையா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு வீட்டு வசதி அமைச்சர். நமது சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டது போல அது ரெண்டல்